அட இதை வச்சு கூட இப்படி ஒரு ரெசிபி பண்ணலாமா? எங்காலும் இப்படி தாங்க, நான்வெஜ்ஜே சாப்பிடாதான், ஆனால் நான்வெஜ் டேஸ்ட்டில் ஏதாவது பண்ணி கொடுன்னு ஒத்த காலில் நின்றுச்சு. சரி நீ யதார்த்தமாக ட்ரை பண்ணி ஏமாத்தாமல் பட்டைய கிளப்பின ரெசிபி தாங்க இது. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு ஒரு பாக்கெட் காளானை எடுத்து அதையும் கட்டங்கட்டமாக நறுக்கி எடுத்து வச்சுக்குவோம். இங்கிட்டு 1/4 மூடி தேங்காயோட சோம்பு, சீரகம், கொஞ்சோண்டு வெங்காயம், 2 பல்லு பூண்டு எல்லாத்தையும் வச்சு நல்லா பேஸ்ட்டாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அடுப்பில் குக்கரை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளியை சேர்த்து நல்லா கொலைய வதக்கிட்டு அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ காளானை சேர்த்துக்கிட்டு அதோட வேக வச்ச 1/4 கப்பு கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிட்டு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதோட அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றி 1/4 கப்பு தண்ணியும் சேர்த்து குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு இறக்கணும்னா ஒரு அருமையான காளான் கடலைப்பருப்பு மசாலா ரெடி ஆயிருங்க.